ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வள்ளலார் கோவில். சொல்லுங்கம்மா, இந்த கோவில் பற்றி சொல்லுங்கள். கோயிலை பற்றியா? கோயிலை பார்த்தீங்கன்னா உயிரோடு அப்படியே ஜோதி ஆகிருக்கிறாரு. அப்படியா? உயிரோட ஜோதி ஆகிருக்கிறாரு. அவர் கொலை தவிர்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. உள்ள ஒளி மட்டும்தான் இருக்கா? ஒளி மட்டும்தான். ஆறு பத்து அது ரவுண்டாக இருக்கும். நம்ம சூரியன் மாதிரி காலையில் முதல் சூரியன் மட்டும்னா காலையில் 7:30 மணிக்கு இப்போ காலையில் சாயந்தரம் 7:30 மணிக்கு இப்போ காலையில் 11:30 மணிக்கு 3 தீபம் வச்சுக்கலாம். அது தினசரி வழிபாடு. ஆனால் ஒளி மட்டும் தான் தெரியும் உள்ள. ஒளி மட்டும் தான் மாதத்துக்கு ஒரு நாள். அப்படியா? மாதத்துக்கு ஒரு நாள் கட்டணும். தைப்பூசம் மாத பூசம். தைப்பூசம் வந்து 6 வேலை கட்டணும். தைப்பூசம் 6 வேலை கட்டணும். மாத பூசம் அன்றைக்கி சாயந்தரம் மணி 7 to 8 வரைக்கும் கட்டுவாங்க. 1 மணி நேரம். அவருக்கு வந்து அருப்பர் ஜோதி ஆண்டவராக விட்டுருக்கிறார். இறைவன் அருப்பர் ஜோதி ஆண்டவராக இருக்கிறார். அங்கே மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் இருக்கிறார். மேட்டுக்குப்பமா? மேட்டுக்கு அது எங்கன்னா? இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் பஸ்ஸு போகுது. இன்னொரு கோவிலும் இருக்கா? இல்லை, இன்னொரு கோவில் இருக்கா மேட்டுக்குப்பத்தில்? இது வந்து ஆண்டவர் இருக்கார். அருப்பர் ஆண்டவர் இருக்கார். அங்கே வள்ளலார் இருக்கார். வள்ளலார் வந்து அங்கே சித்தி பெற்றார். இந்த இது வந்து இது வந்து அருப்பறிஞ்சு ஆண்டவர் வந்து இறைவன் உருவாக்குனார் சொல்லி இந்த சிஸ்டத்தை உருவாக்கணும் பண்ணிட்டு அவரே எல்லாம் மேப்லாம் போட்டு அது எல்லா சிஸ்டமும் வந்து உருவாக்குனார். யார்? வள்ளலார். அருப்பறிஞ்சு ஆண்டவர் அங்கே உருவாக்கி அவர் போய் மறைஞ்ச இடம்னா அருட்ஜோதியான இடம். அவர் என்ன அருட்ஜோதி ஆகிட்டார். யார்? வள்ளலார். அருட்ஜோதி ஆணை என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்று என்று அரையப்பா முரசு, மறுச்சார்பு தீட்டு என்ற அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்து என்ற அரையப்பா முரசுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. போகிறதுக்கு முன்னாடியே அருட்ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் அருட்ஜோதி ஆகிட்டா, அருட்ஜோதி ஆன மட்டும் இல்லை, அருளாட்சி பெற்றேன். இப்படி அருளாட்சி பெற்றார். அது முன்னாடியே வர சொல்லிட்டார். ஒன்று சொல்லிட்டார், கருணையில் ஆட்சி கடி ஒழுங்குன்னு சொல்லிட்டார். கருணையில் ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இப்போ ட்ரம்ப்பு, புட்டின்னு, ஸ்டாலின்னு, புட்டினை பற்றிலாம் சொல்லலாம். உலகத்தில் முன்னாடி இருக்கிற கலியுக புருஷன் சொல்கிறாங்கல்ல, கலியுக புருஷன் அவங்க கருணை இல்லாமல் ஆட்சி நடத்துறாங்க. அந்த ஆட்சி கடி ஒழுங்குன்னு சொல்லிட்டு கலியுக புருஷன் இருக்கிறாங்க. கலிபுருஷன் சொல்கிறாங்க. அந்த ஆட்சி கடி ஒழுங்குன்னு கருணையில் ஆட்சி கடி ஒழுங்குன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி இங்கே இருக்க உலக மக்கள் பற்றி ஆனால் அவர் இது வந்து அங்கே மேட்டுக்குப்பம் அவர் அங்கே ஜோதி ஆகிட்டார். அங்கே ஒளியாக வந்து அருள் ஜோதி ஆகிட்டார். அவர் சாவலா அறையில. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா இருக்குது அந்த கோயில்? எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அந்த கோவில்? 7 கிலோமீட்டர் பஸ் இங்கே வந்து. அப்படிங்க? இப்போ போயிடுது. மறுபடியும் ஒரு 1/2 hour பஸ் வரும். அது இன்னிலேருந்து காலையில் மணி வரைக்கும் நிறையா பஸ் ட்ரிப் படிச்சுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வரும். மற்ற நாள்லாம் வராது பஸ். இன்றைக்கி ஒரு நாள் காலையில். இங்கே பூஜை வந்து மாதத்தில் ஒரு வாட்டி நடக்குமா? மாதம் பூசை. மாதம் பூசை. பூசம் பூசா அன்றைக்கி வந்து நடக்கும். ஜோதியாக கட்டணும். மற்ற நாள் ஒளியாக கட்டணும். மற்ற நாள் ஒளி 2 வேளை. மாத பூசை நிமிடம் ஜோதி ஆகும். ஜோதி ரவுண்டாக நம்ம மழை பற்றில அந்த மாதிரி ஜோதி ரவுண்டாக. அதனால் அவர் சொன்னது அவ்வளோதான். மொத்தமாக ஒரு புகழாக ஏறிச்சாங்கன்னா மொத்தமாக அவர் சொன்னது கருணை தான் சொல்லுறாரு. கருணை தான். கருணையாக இருங்க, அதுக்கு பயிற்சி கொடுங்க. கருணையால் சிவம். அந்த கருணை வரணும்னா கஷ்டப்படுறதுனால சும்மா வரலாம், போனால் வரலாம். கருணை வரணும். நம்மளுக்கு கருணை வரணும். தயவு, கருணை, இரக்கம், அன்பு என்பது நம்பிக்கை. இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அன்பு வைக்கணும். மற்ற உயிர்கிட்ட கருணை வைக்கணும். உயிர்கிட்ட போய் நம்பிக்கை வைக்கணும். இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கல. மற்ற உயிர்கிட்ட கருணை வைக்கணும். எல்லாமே நம்ம உயிரினெல்லாம் சகோதரர்கள். எறும்பு வந்து யாரை வரைக்கும் சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் கருணை வைக்கணும். இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரே கடவுள் ஒரு ஒளியாக இருக்கிறார், வெளியாக இருக்கிறாரு, அருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அந்த உருவத்துக்கு வருவது. இந்த வடிவில் சிவனா வரணுமா, நாராயணனா வரணுமா, பிரம்மனா வரணுமா,
சரிங்க சரி. எதுவும் தெரியாது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வள்ளலார் கோயில் பின் சைடு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்கள் மண்டபத்தை. ஏம்மா இந்த மண்டபம் ஃபுல்லாக சுற்றி வருதாண்ணா? நீங்கள் முன்னாடியே வந்துருக்கீங்களா? அப்போ வாங்க சீக்கிரம் இன்னொரு இடம் இருக்காம சரி கருங்குடின்னு அவர் பஸ் வராதான், 2 அவத்தை கூட்டு போயிடலாம். சரி பஸ் அப்படியே போயிடுச்சு. பெருசாக இருக்குல்ல? நம்ம முன்னாடி பார்த்த அந்த இடம் போல் இருக்குது, பின்னாடி வருது. லட்சுமி லட்சுமி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பின்னாடி வர இடம் ஃபுல்லாக உங்களுக்கு கோயில் சுற்றி காட்டுறேன். பெரிய கோவில், அந்த பாருங்கள். தைப்பூசம் தைப்பூசம் இங்கே விசேஷமா? ஆமாம், தைப்பூசம் விசேஷம், மாச பூசமும் விசேஷம் தான். இந்த கோயிலில் தைப்பூசத்துலேயும் மாசி இதுலேயும் ரொம்ப விசேஷமாக செய்வாங்களாம் திருவிழா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முன்னாடி பார்த்தோம், அது கோவில் மூடி இருக்காங்க. 12லேருந்து 12:30 வரை தான் திறப்பாங்களாம்.
அதோடைய பின்புறம் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி வந்துட்டோம். கோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் வந்து இந்த கோவிலை பாருங்கள். வள்ளலார் கோவில்.